பர்த்டே மார்னிங்கு இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஐபேக்கோவில் வந்து ஐஸ்கிரீமும் சம் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க, ஃப்ரீ சாக்லேட்ஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே லன்ச்சுக்கு வந்து வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். நியூ இயருன்றனால ஸோ ஆஃபர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இது ஆக்சுவலாக அந்த கேக் கட்டிங் வந்து எங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி தான். பர்த்டேன்னு சொன்னோன்னே அவங்களே இது வந்து ஃப்ரீ ஃபார் கிட்ஸு அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு கேக்கு எங்களுக்கு கொடுத்து கட் பண்ண வச்சாங்க. ஸோ அப்படியே அதிக்குட்டியும் அப்படி நல்லா என்ஜாய் பண்ணான். அப்புறம் வந்து அதிக்குட்டிக்கு லைட்டாக அந்த மேலே ஒரு ஜெல்லி மாதிரி இருந்தது அந்த கேக்கில், அதை நான் கொடுத்தேன், லைட்டாக அவனுக்கு ஃபீட் பண்ணேன். அவன் அதை வந்து நல்லாவே சாப்பிட்டான். அவனோட ரியாக்ஷனை பாருங்கள். ஆனால் அவன் வந்து ஸ்வீட் வந்து நாங்கள் இப்போ வரைக்குமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் கொடுக்குறோம். அதுவுமே ஃப்ரூட்ஸில் உள்ள அந்த ஸ்வீட்னஸ், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸில் உள்ள ஸ்வீட்டு அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர டைரக்ட் ஸ்வீட்ஸாக நீ கொடுக்கல. அப்புறம் வந்து கேண்டில்ஸை வந்து ஆன் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற ஒரு எம்ப்ளாயி தான் வந்தாங்க. ஸோ அவங்க வந்து அதை கேண்டில் ஆன் பண்ணிட்டாங்க. நான் அப்படியே சின்னதாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதிக்குட்டிக்கு கேக் கட்டிங்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ ஆனால் இது வந்து எங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் பிளான் தான். இந்த மாதிரி இங்கே இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தனால அதை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். அப்புறம் அதிக்குட்டியுமே நல்லா அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தார். நல்லா மியூசிக் தான் ஹெவியாக இருந்தது, நான் அதனால தான் மியூட் பண்ணிட்டேன். அப்புறம் வெளியே ஒரு சோஃபா மாதிரி இருந்ததா, ஸோ அங்கே வந்து சின்னதாக ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னோடனே அவன் கிளாப்னோடனே கிளாப் பண்ணுவான். அப்படியே சோஃபாவில் உட்காந்து அவன் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான். நாங்கள் அப்படியே சும்மா அவனை வந்து ஒரு கிளிப்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம், ஃபோட்டோஸு. அதிக்குட்டாவோட இப்போ வரைக்கும் ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டை வந்து நான் கேப்சர் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணதே இல்லை. ஸோ இப்போவும் அப்படி தான், இதுக்கப்புறமும் அப்படி தான். ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோஸ் தான் இப்போ எடுக்கிற எல்லாமேவும். ஸோ அப்படியே அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங்கில் தான் நாங்கள் கேக் கட் பண்ணோம். ஸோ ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வீடியோ கால் நாங்கள் போடுறதுக்கு வந்து அப்படியே எல்லாரையும் ஒரு ஆளையாக கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் அப்படியே கேக் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கேக் கட்டிங்க்கு என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோ காலில் எல்லாரையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதிக்குட்டி லைட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படியேவும் என்னடா அது லைட் எரியுதே அப்படின்னு. பர்த்டே சாங்கை வந்து பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணி விட்டுட்டு இருந்தோம். கேண்டில்ஸை நான் ஏற்றிட்டேன். அப்படியே அதிக்குட்டனுக்கு பர்த்டேக்கு கேக் கட்டிங் தான். இது அதிக்குட்டியோட ஃபேவரட்டான கேக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸ் கேக்கு, ஃபுல்லாகவே ப்ளூபெர்ரி அப்புறம் வந்து ஸ்ட்ராபெர்ரி எல்லாமே இருக்கும். ஸோ அப்படியே அவனுக்கும் பிடிச்ச மாதிரி வாங்கணும்ல, அதனால தான். ஸோ அப்படியே எல்லோரும் ஃபேமிலியுமே வீடியோ காலில் கனெக்ட் ஆகியிருந்தாங்க. நாங்கள் அப்படியே கேக் கட் பண்ணிட்டோம்.
அப்புறம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அதிக்குட்டியோட ஃபேவரட் அங்கிள் ஆன்ட்டி, அதனால் அவங்களும் வந்து அதிக்குட்டியோட பர்த்டேக்கு விஷ் பண்ணிட்டு போனாங்க. அப்புறம் அதிக்குட்டியும் கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவங்களோட பையனும் அதிக்குட்டியும் ரொம்ப க்ளோஸு. ஸோ அப்படியே அவனோட கொஞ்சம் நேரம் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் கேக்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ், குரூப் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அவங்களும் அதிக்குட்டியை வச்சு நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ. இது நான் யூடியூப்பில் போடுவேன்னு நினச்சி கூட நான் எடுக்கலை. ஸோ ஒரு மெமரிக்காக எடுத்து வச்சுருந்தேன். சரி, இதை வந்து நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் இதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோவையும் பாருங்கள்.